எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் எளிய முறையில் ஜோதிடம் கற்று வருகிறோம். உங்களையும் நான் எளிதான முறையில் ஜோதிடராக்கும் நோக்கத்தில் இந்த வரிசையாக பகுதி 7க்கு இன்று வந்துள்ளோம். நாம் இதுவரை சூரியன், சந்திரன், செவ்வாய் என்னுடைய காரகத்துவத்தை முடித்துவிட்ட நிலையில் இன்றைக்கு புதனின் சூட்சமங்கள் அன்று காரகத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்கேன், புதன் எங்கு இருக்கலாம், எங்கு இருந்தால் அவர் சுபத்தன்மையோடு இருப்பார், யார் நண்பர், எந்த லக்கணத்துக்கு நண்பர், யார் எதிரி, எந்த லக்கணத்துக்கு அவர் எதிரி, அவர் என்ன தருவார், அவர் எங்கு இருக்கக்கூடாது, அதனுடைய காரகத்துவம் இதான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ புதன்னாலே ஒரு ஜாதகத்தில் புதன் ரொம்ப அவசியம் வலுத்து இருக்கிறது. ஏன்னா அதுதான் ஒரு அறிவுக்கான கிரகம், ஒரு கல்வி கிரகம். புதன் நல்லா இல்லைன்னா அவங்க அறிவுல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, கடை வச்சாலும் சரி, அப்போ நல்லா பேச தெரிஞ்சால் தான் அவன் கடையில் சம்பாதிக்க முடியும். ஒரு வாத்தியாக இருக்கணும்னா வாக்கு நல்லா இருக்கணும், அப்போ பேச்சு நல்லா இருக்கணும். ஒரு ஜோதிடராக வரணும் அப்படின்னா அதுக்கு பேச்சு தேவை. அதனால் ஒரு ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்று இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ புதன் அது எங்கு இருக்கலாம்? புதன் ஒரு சுவர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு, சுக்கிரன், புதன், வளர்வரை, பௌர்ணமி, சந்திரன் இவங்க எல்லாமே இயற்கை சுவர்கள். சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்கள் பாவர்கள். அப்போ சுவர்கள் 1, 5, 9 இருக்கலாம். பாவர்கள் 4, 7, 10 அதாவது கேந்திரத்தில் இருக்கலாம். சுவர்கள் கோணத்தில் இருக்கலாம். அப்போ புதன் சுவருங்கிறதுனால அவர் 1, 5, 9 இருந்தால் நல்லது. 1, 5, 9னா நம்ம லக்கணத்தை தொட்டு எண்ணணும். லக்கணத்தில் இருந்தால் 1, 1, 2, 3, 4, 5 5 இருக்கலாம். 5, 6, 7, 8, 9 இருக்கலாம். இது பொதுவான ஒரு விதி. புதன் ஒரு கட்டுக்குட்பட்ட சுவர். இப்போ எப்பயுமே சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே முக்கூட்டு கிரகங்கள். அவர் 3 கட்டத்தை தாண்டி போக மாட்டாங்க. சில பேருக்கு 3 பேருமே ஒரே கட்டத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு புதன் சூரியன் ஒரு கட்டத்திலையும் சுக்கிரன் ஒரு கட்டத்திலையும் இருக்கும். சில பேருக்கு புதன் ஒரு கட்டத்தில், சூரியன் ஒரு கட்டத்தில், சுக்கிரன் ஒரு கட்டத்தில், இப்படி தனித்தனியாகவும் இருக்கும். ஆனால் 3 கட்டத்தை தாண்டாது. அப்படி ஒருவேளை 5 கட்டம் 6 கட்டம் தாண்டி இருந்தால் அந்த ஜாதகம் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராகு கேதுக்கள் அவங்க 180 டிகிரியில் இருக்கணும். அவர் 1ல் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கணும். இது மாறி இருந்தாலும் நம்ம ஜாதகம் தப்புன்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் மற்ற கிரகங்கள் சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன், சந்திரன் இவங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சூரியனை சுற்றி வர்ற கிரகங்கள் தான். இப்போ புதன் கட்டுக்கு உட்பட்ட சுபர்னு சொல்லிட்டேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் தனிச்சு புதன் இருந்தால் நல்லது, அது சுவர். இல்லைன்னா சுவரோடு சேர்ந்து இருக்கணும். புதன் சுவர்னா குரு, சுக்கிரன், வளர்வரை, சந்திரன் இவர்களோட புதன் சேர்ந்திருந்தால் அந்த புதன் திசையில் நல்ல பலன் கொடுத்துருவார். அவர் பாவரோடு சேரக்கூடாது. பாவரன்னா சனி, செவ்வாய், ராகு கேதுக்களோட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரனும் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்ந்துட்டா தான் வலு இழந்து அந்த சேர்ந்த கிரகத்துக்கு வலு கொடுத்துருவார். அப்போ செவ்வாய் சேருதா, செவ்வாய் தசை நல்லா இருக்கும், புத தசை நல்லா இருக்காது. பாவரோட சேர்ந்த புதன் பாவர். புதனுக்கு இப்போ அடுத்து வந்துட்டோம் யார் நண்பர்? புதனுக்கு முதல் நண்பர் சூரியன். ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து குருவுடைய லக்கணத்தில் இருப்பார், புதன் வந்து சுக்கிரனுடைய லக்கணத்தில் இருப்பார். ஆனால் விதிவிலக்கு புதனுக்கு முதல்ல பிடிச்ச நண்பர் சூரியன். ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க உள்வட்ட பாதையில் இருக்கிறாங்க பூமிக்கு. செவ்வாய், குரு, சனி இவங்க வெளிவட்ட பாதையில் இருக்கிறாங்க. அப்போ சூரியன் எப்பயுமே 365 நாளில் கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே அவர் சூரியனோடைய சஃபர் பண்ணுவார். அதனால தான் புதனுக்கு முதல் நண்பர் சூரியன். அதுக்கடுத்து ரெண்டாவது நண்பர்கள் வந்து சுக்கிரனும் சனியும். அதுக்கடுத்து மூணாவது நண்பர் வந்து ராகு. இவர் நண்பர் இல்லை, எதிரியும் இல்லை, ஆனால் புதனுக்கு இவரை பிடிக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை, ஆனால் புதனுக்கு ராகுவை பிடிக்கும். புதனுக்கு 1வது எதிரி, இப்போ நம்ம நண்பர் யாருன்னு பார்த்தோம், இப்போ எதிரி பார்ப்போம். புதனுக்கு 1வது எதிரி சந்திரன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா சந்திரன்கிறது அம்மா, புதன்கிறது மகன். இந்த சந்திரனுக்கு புதன் கள்ள தொடர்புல பிறந்தவர். அதனால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்ணன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே குந்தி தேவி சூரியனுக்கு பிறந்தவர் தான் அந்த கர்ணன். இப்போ யாருக்கும் தெரியாமல் ஒரு கூடையில் வச்சு நதியில் ஓட விட்டுருவாங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் தளபதி, அதில் வந்து குட்ஸு வண்டியில் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் சந்திரனுக்கு மகன்கிறதுனால புதனை பிடிக்கும், புதனுக்கு நல்ல அம்மா இல்லைங்கிறதுனால சந்திரனை பிடிக்காது. அதனால தான் புதனுக்கு 1வது எதிரி சந்திரன். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து மனசுக்குள்ள உள் வாங்கிக்கிறதுக்காக வேண்டி சில கதைகள்லாம் சொல்லி நமக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது 12 ராசிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரன் வீட்டில் புதன் இருக்கலாம், ஆனால் புதன் வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். புதனுக்கு 1வது எதிரி சந்திரன். 2வது எதிரிகள் வந்து முதல்ல செவ்வாய் வருவார், 2வது குரு வருவார். புதன் வந்து சூரியனுக்கு அருகாமையில் இருக்குது, சந்திரன் வந்து பூமிக்கு அருகாமையில் இருக்கு. இந்த சந்திரன் தான் சூரியன்றிருந்து ஒளி வாங்கி மற்ற கிரகங்களுக்கு சப்ளை பண்ணுது. அப்போ சூரியனுங்கிற ஒரு 1000 வாட் பல்பு. சரி, இப்போ எந்த லக்கணங்களுக்கெல்லாம் இவர் வந்து நல்லது செய்ய மாட்டாரு? இப்போ சூரியனை விட்டுருங்க. அப்போ கடக லக்கணத்துக்கு இவர் நன்மை செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் மேசம், விருச்சிகம் செவ்வாயினுடைய லக்கணங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். அடுத்து மீனம், தனுசு குருவுடைய லக்கணங்களுக்கு இவர் நல்லது செய்ய மாட்டார். அப்போ யாருக்கெல்லாம் நல்லது செய்வார்? ஃபர்ஸ்ட் சிம்ம லக்கணத்துக்கு நன்மையை செய்வார். அடுத்து இவருடைய லக்கணங்களான மிதுனம், கன்னி லக்கணங்களுக்கு நல்லது செய்வார். அதுக்கப்புறம் ரிஷபம், துலாம் சுக்கிரனுடைய லக்கணங்களுக்கு நல்ல பலனை செய்வார். அதுக்கப்புறம் மகரம், கும்பம் சனியினுடைய லக்கணங்களுக்கு நன்மையை செய்வார். சரி, இப்போ புதன் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. ஆனால் விதிவிலக்கு, ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அது பின்னாடி கட்டம் போட்டு விளக்குறேன். நம்ம இப்போதைக்கு புதன் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. ஏன்னா அவர் சுவருங்கிறதுனால அவர் 1, 5, 9 இருக்கலாம். இப்போ பாருங்க, அஸ்தங்கம் என்பது என்ன? முதலாவது பார்த்துக்கோங்க, புதனுக்கு வந்து அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அவர் சூரியனுடைய 200 நாளைக்கு மேலே சஃபர் பண்ணுவார். ஆனால் இருந்தாலும்
சூரியனோட யார் யார் எத்தனை எத்தனை டிகிரியில் அஸ்தங்கம் அடைகிறாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். அநேகமாக இது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. இது அநேகமாக எந்த புஸ்தகத்திலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டு கிரகங்கள் சேரும்போது அதில் எந்த கிரகங்கள் எத்தனை டிகிரியில் நம்ம பார்த்தா தான் எந்த கிரகங்கள் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு, எந்த கிரகம் அஸ்தங்கம் அடையலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் இந்த அஸ்தங்கம் அடைஞ்சிட்டா என்ன சார் செய்யும் கிரகம்? அதனுடைய காரகத்துவத்தை தராது. இப்போ புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார், புதனுக்கு அஸ்தங்கமே கிடையாது. சரியா? இப்போ குரு அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார், என்ன குரு என்ன பொருளாதாரத்தை தருவார், குழந்தையை தருவார். உங்களுக்கு அதில் தடை ஏற்படும். நீங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமையும் பணம் இல்லாமலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ இது ஒரு 1000 வாட் பல்பு. இவங்கெல்லாம் 40 வாட்ஸ் பல்புன்னு வச்சுக்கோங்க. இவர் வேணால் 100 வாட்ஸ் பல்ப், இவர் 20 வாட்ஸ் பல்ப், இவர் 0 வாட்ஸ் பல்ப், இவர் 10 வாட்ஸ் பல்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இருந்து ஒரு 1000 வாட்ஸ் உள்ள சூரியனை நம்ம 100 வாட்ஸ் பல்பு டார்ச்சில் இருந்து நம்ம அடித்தா அந்த வெளிச்சம் போகுமா? போகாது. ஏன்னா அது 1000 வாட் பவராக இருக்குது. சும்மா புள்ளி மாதிரி தான் போகுது, கண்ணுக்கே தெரியாது. எப்படி சூரியன் நம்ம தூரத்தில் இருந்து அதுக்கு ஒளி கிடைக்கலையோ சூரியனிடருந்து, அது போல தான். அதனால் இப்போ சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் அடைஞ்சிடுவார். சுக்கிரன் களத்திரக்காரகன், அவர் அஸ்தங்கமும் அடையக்கூடாது, கிரகணமும் அடையக்கூடாது. குரு 11 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் அடைவார். புதன் 13 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் அடைவார். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. இருந்தாலும் அவர் 13 டிகிரி தள்ளி, அதாவது 14 டிகிரியில் இருந்தா அந்த புதன் உங்களுக்கு 100% பலனை தருவார், அவருடைய காரகத்துவத்தை. ஆனால் அந்த 13 டிகிரியிலிருந்து குறைய 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 அவருடைய அறிவு கம்மியாகிட்டே போகும். அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிடணும். இப்போ யாருக்கெல்லாம் புதன், சூரியன், சுக்கிரன் தனித்தனி ராசி கட்டங்களில் இருக்கோ அது சூப்பர். சேர்ந்து இருக்கிறத விட புதன் 13 டிகிரிக்குள்ள, சனி 15 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் அடைவார், செவ்வாய் 17 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் அடைவார். ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி இருக்குது. இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ராசியில் 4 கிரகம் 5 கிரகம் இருக்குது. அதில் சூரியன் இருக்கா அப்படின்னா அந்த 4-5 கிரகம் எந்த கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடணும். ஒருவேளை அந்த 4-5 கிரகத்தில் சூரியன் இல்லாமல் ராகு இருக்காரு அப்படின்னா அப்போ எந்தெந்த கிரகங்கள் கிரகணம் அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா எந்த ஒரு கிரகமும் கிரகணமும் அடையாமல் அஸ்தங்கமும் அடையாமல் இருந்தால்தான் தனது தசையில் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியங்களையும் நன்றாக செய்வார். இது நீங்கள் நல்லா மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ பேசிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஜாதக கட்டம் போட்டு அதில் 9 கிரகங்களை போடும்போது நீங்கள் ஒருத்தருக்கு பலன் சொல்லும் போது உங்களுக்கு தலை சுற்றிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக மனசில் பதிவாகும். 30-40 வருஷத்தில் கற்றுக்கிற ஒரு ஜோதிடத்தை நான் வெறும் 3 வருஷத்துக்குள்ளே கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு புதன் அதிகமாக வலுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு புதன் வலுத்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு மனசில் பதிவாயிடும். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? அதனால் கவனமாக பாடத்தை 2 தடவை 3 தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் புஸ்தகத்தில் படித்து கற்றுக்கிடலை. என்னுடைய குருநாதர் ஆதித்யா குருஜி கிட்டத்தட்ட 93 பாடம் இது வரைக்கும் எடுத்துருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு பாடத்தையும் 4 தடவை 5 தடவை நான் பார்த்து ஒரு 200 பக்கம் உள்ள நோட்டில் எழுதி வச்சு
நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவர் கிட்டத்தட்ட 40-45 வருஷம் படித்து 5000 புஸ்தகத்துக்கு மேலே படித்து அதில் கழிக்க வேண்டியதை கழித்து பல லட்சக்கணக்கான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி அதில் கழிக்க வேண்டியதெல்லாம் கழித்து நமக்கு சில முத்துக்களை அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு 50 பாடங்களில் உங்களுக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், உதாரணம் ஒரு ஜாதகம் கட்டம் போட்டிருக்கேன். புதன் எப்படி இருந்தால் நல்லது செய்வாருங்கிறதுக்கு உதாரணம் போட்டிருக்கேன். இப்போ ரிஷப லக்னம், இந்த ரிஷப லக்னத்துக்கு 2க்கு 5க்கு உரியவனாக வருவார். நான் உங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லித்தரலை, அதனால் உங்களுக்கு புரியாது. ஆனால் இதில் வந்து பல கேட்டகரியில் இருப்பீங்கன்னு நல்லா தெரியும். பல கேட்டகரின்னா அதை சுத்தமாக தெரியாமல் ஒரு எல்கேஜி யூகேஜி மாணவனாக இருக்கலாம், இல்லை ஒரு நடுத்தர 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்த மாணவராக இருக்கலாம். நான் படிப்பை சொல்லலை, தெரிஞ்சதை சொல்கிறேன். சில பேர் வந்து டிகிரி அளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, அவங்களும் இருக்கலாம். அதனால் வந்து இதில் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 5ஆம் கிளாஸ் மாணவர்கள் 60 பேர் இருக்காங்கன்னா 5ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, எல்லாமே மிக்சடாக இருக்கிறீங்க. அதனால தான் மெதுவாகவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, பதறாமையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ஒன்றா தான் பார்க்க முடியும். காரகத்துவத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஆதிபத்தியத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு 2ஐயும் சேர்த்து எப்படின்னு தெரியுங்கன்னா 2 சேர்த்து எடுத்தால் தான் ஜாதகத்தில் பலன் சொல்ல முடியும். இது ரிஷப லக்னம், 2க்கும் 5க்கும் உரிய புதன் இங்கே உச்சமாக இருக்கார். ஆட்சி மூல திரியோணம் உச்சம் பெற்றிருக்காரு. இங்கே லக்னாதிபதி சுக்கிரன் நீசம் அடைஞ்சிட்டார். நம்ம நீசம்னு இடக்கூடாது. இங்கே புதன் உச்சமானதுனால லக்னாதிபதி நீச பங்கம் அடைஞ்சிட்டார். அப்போ இங்கே சுக்கிர தசையும் நல்லாயிருக்கும், புதன் தசையும் நல்லாயிருக்கும். இதை ஒரு பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்க்குறார். அப்போ நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துட்டார். குருவும் பார்க்குறாரு. இப்படி இருந்தா இந்த புதன் தசை 17 வருஷம் மிக சூப்பர். நல்ல அறிவாளி, நல்ல ஆசிரியர், நல்ல ஜோதிடர். இந்த சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட நல்லது தான், நல்லது செய்வார். இப்போ இன்னொன்று நல்லதுக்கு ஒரு உதாரணம் போட்டு காட்டுறேன், இப்படியே மாற்றிக்கோங்க. என்ன போட்டுக்கலாம்? கடகலக்கணா போட்டுக்கலாம். இங்கே புதன் மறைஞ்சிட்டாருன்னு போட்டுக்கலாம். இங்கே பௌர்ணமி சந்திரனா போட்டு இங்கே சூரியனையும் சுக்கிரனையும் இப்படி போட்டால் இங்கே குருவை கூட போட்டுக்கோங்க. லக்னத்தில் குரு அதிபதிசாலி, லக்னாதிபதி சந்திரன், பௌர்ணமி சந்திரன். இவர் இங்கே சுக்கிரனையும் பார்க்குறாரு, புதனையும் பார்க்குறாரு. ஒருவேளை குரு இங்கே இல்லாமல் இங்கே இருந்தாலும் குருவுக்கும் இந்த சந்திரனுடைய பார்வை உண்டு. ஏன்னா சந்திரன் இது பௌர்ணமி சந்திரன். 6, 7, 8 உள்ள சுப கிரகங்களை அவர் சுபத்துவப்படுத்துவார். அப்போ குரு தசை, சுக்கிர தசை, புதன் தசை வரும்போது தன்னுடைய 100% காரகத்துவங்களை கொடுப்பாரு. சரியா? இப்போ குருவை இங்கே போடாமல் இங்கே போட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம புதனை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? சந்திரனும் பார்க்குறாரு, இங்கே புதனையும் பார்க்குறாரு. இப்படி இருந்தால் சிறப்பு. எப்படி இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் நம்ம காரகத்துக்குள்ள போகலாம். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம்,
இங்கேயே சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, புதன் எல்லாமே 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. புதன் 7க்கும் 10க்கும் உரியவர், அவரில் 8ல் மறைஞ்சிட்டாரு. ராகுவோட கிரகணம் அடைஞ்சிட்டாரு. சனியோட இருள் அடைஞ்சிட்டாரு. அமாவாசை சந்திரனோட, தனக்கு பிடிக்காத சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. தனக்கு பிடிக்காத செவ்வாயோட இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே லக்னாதிபதியை நான் போடலை. இந்த சூரியன் இவர் பாக்கியாதிபதி, தான் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிட்டாரு. ராகுவோட கிரகணம் ஆயிட்டாரு. அமாவாசை சந்திரனோட இருக்கிறாரு. செவ்வாய் 5க்கும் 12க்கும் உரியவர், நீசமாயிட்டாரு. இருள் அடைஞ்ச சனியோட இருக்காரு. சந்திரனோட எல்லாம் டிகிரி வைஸாக வந்துடணும். நான் ஏற்கனவே இந்த இடத்துல எழுதி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி. இப்போ இங்கே டிகிரி நம்ம எடுத்துடணும் எல்லாத்துக்குமே. இந்த சூரியனும் இருக்காரு. அப்போ யாரெல்லாம் யாரெல்லாம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கா, யாரெல்லாம் கிரகணம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, இங்கிருந்து ஒரு குரு பார்த்துட்டா அத்தனையும் நிறைவேறும். இப்போ இதுலேயும் வந்துடணும். குரு 9 டிகிரிக்குள்ள எத்தனை கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறாரோ அத்தனை கிரகங்களும் சுபத்துவமாக அதனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கொடுத்தோம். ஆனால் 9 டிகிரிக்கு மேலே விளைகிற கிரகம் அதனுடைய தசையில் பலன் தராது. சரிங்களா? இங்கே சுக்கிரனும் பார்க்குறாரு 7ஆம் பார்வையா தனுவின் நட்பு வீட்டில் இருந்து. அப்போ இன்னும் சுபத்துவம் ஆயிட்டு, இன்னும் சுபத்துவம் ஆயிடுச்சு. இருக்கக்கூடாது விதிவிலக்கு. ஒரு குருவோ ஒரு சுக்கிரனோ பார்த்துட்டா சுபத்துவம் அடையும். அடுத்து நம்ம புதனுடைய காரகத்துவம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ புதனுடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது புதன்னாலே புத்திகாரகன், வித்யாகாரகன், உயிர் காரகத்துவத்தில் தாய்மாமன். எப்படி சந்திரனுக்கு தாயோ, சூரியனுக்கு தந்தையோ, செவ்வாய்க்கு இளைய சகோதரமோ, அது மாதிரி புதனுக்கு தாய் மாமன். உலோகத்தில் வெண்கலத்தை குறிக்குது. திசை வடக்கு திசையை குறிக்குது. நிறம் பச்சை நிறத்தை குறிக்குது. இவங்க மிதுனம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க வலது கையில் வெள்ளியில் செஞ்சால மரகதக்கல் போட்டால் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த கல் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்குரிய கல்லை மட்டும் தேர்ந்தெடுத்து வலது கை மோதிரவரில் போட்டுக்கோங்க. இந்த 5க்குரியவனுடைய கல்லோ 9க்குரியவனுடைய கல்லோ இல்லை ராசி கல்லோ இல்லை தசா நடக்கிற கல்லோ தயவு செஞ்சு போடாமல் இருங்க. வலது கையில் இப்போ நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களா இல்லை கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் மரகத கல்லை போட்டுக்கிட்டாச்சுன்னா நல்லது. பாருங்க, இந்த புதன் அறிவுக்கு அவர் தான் காரகன். கல்வி, ஞானம், நிபுணத்துவம், இது பார்க்குறதுக்கு எல்லாமே வார்த்தைகள் ஒன்று போல இருந்தாலும் இதுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. சரியா? கணிதம், சிற்பம், கலை. ஒரு பெரிய பாறையை ஒரு கடவுள் சிற்பமாக ஆக்கி கொடுக்குறவன் இந்த புதன் வளர்த்தவன் தான். ஏன்னா வித்தைக்காரகன் புதன்.
சகலமும் அவனுக்கு வரும். சகலகலா வல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இசை, கணிப்பொறி, அது கம்ப்யூட்டர், அக்கௌண்டன்ட், கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இலக்கியம் எழுதுகிறவங்க, இலக்கணம் எழுதுகிறவங்க, இதே மாதிரி சொற்பொழிவாளர்கள். இந்த சொற்பொழிவாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்க இலக்கியமும் பேசுவாங்க, இலக்கணமும் பேசுவாங்க, அதில் வந்து கவிதையும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகி சிவம், பர்வீன் சுல்தானா, பாரதி பாஸ்கர், ராஜா, மணிகண்டன், அவர் யார், சிவகாசி, ராமச்சந்திரன், இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் புதன் வலுத்திருக்கு. சரளமாக பேசிட்டே இருப்பாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா சரளமாக பேசிட்டே இருப்பாங்க. இப்போ நானும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், எனக்கு புதன் வலுத்திருக்கு, இல்லைன்னா உங்ககிட்ட பேச முடியாது. சரியா? மொழி ஆளுமை. ஒருத்தன் ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒருத்தர் பிரதமராக இருந்தார், எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, நரசிம்மராவ். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 லாங்குவேஜ் 8 லாங்குவேஜ் தெரியும், எழுத படிக்க. அதுவும் புதனுடைய ஆளுமை தான். இப்போ புதன் யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ அவங்க அதிக மொழி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நோட்டு, புக்கு, பேனா, எழுத்து, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அதாவது படிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா உபகரணங்களும் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மனப்பாடத்திறன். அதாவது ஒரு மனுஷன் புதன் வலுத்திருந்தா அவனுடைய புத்தியை மட்டும் வச்சு பிழைச்சிக்கிடுவான். உடலை மட்டும் வச்சு பிழைக்கிறவன் சனி வலுத்தவன். சரியா? செவ்வாய் வலுத்தவங்களே ஏற்கனவே போன பாடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க. அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, ரத்தத்துக்கு பயப்பட மாட்டாங்க, கொல்றதுக்கு பயப்பட மாட்டாங்க, எதுக்குமே அவங்க ரெடி. அப்போ இந்த புதன்கிறவர் நோகாமல் உட்காந்துக்கிட்டே பணத்தை சம்பாதிக்கிறவர். சரியா? அதில் ஜோதிடமும் ஒன்று. அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை, 20 ரூபா 50 ரூபாலாம் ஃபீஸ் கிடையாது. இன்றைக்கி 5000 10,000 போயிடுச்சு. உடனே பார்க்கணும்னா 30,000. இன்றைக்கி மற்ற துறைகளை விட நீங்கள் ஜோதிடத்தை நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்கள் மாதம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக சொல்ல வர்றேன். அந்த காலம் போயிடுச்சு. இப்போ ஜோதிடம் வந்து இப்போ இந்த நெட்வொர்க்குனால, யூடியூப்னால ஜோதிடம் வந்து அப்படியே வந்து எல்லாரும் வீட்டுக்கு இன்னும் 25 வருஷம் கழித்து பார்த்தாச்சுன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருப்பார். யாருமே ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற 10 பேருக்கும் ஒருத்தரே பார்த்து கொடுத்துருவார். ஜோதிடம் தெரியணும். மனப்பாடத்திறன், நகைச்சுவைக்கு அவர் தான் காரணம். இப்போ சினிமாவில் வந்து செந்திலோ இல்லை வந்து கவுண்டமணியோ, மதுரையில் இருக்கிறார்ல 10 வருஷம் சினிமா நடிக்க வந்தார், டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, வடிவேலு, இந்த மாதிரி இவங்களும் வந்து அழகாக வச்சு சினிமாவில் வரல, பார்க்குறதுக்கு கரையில தான் இருப்பாங்க. நகைச்சுவைக்கு காரணம் புதன். இந்த நகைச்சுவையை வச்சு தான் இவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க. சொற்பொழிவாளர்கள், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். டிவியில் வர்ற நெறியாளர், நியூஸ் சொல்கிறவர் அப்படி வச்சுக்கோங்க. வானவியல், ஓவியம். ஒருத்தர் ஓவியம் வரையணும்னாலும் அவருக்கு புதன் வலுத்திருக்கணும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் புதன் வலுத்தவங்க, செல்ஃபோனில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, தபால் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கொரியர் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, இல்லை கொரியரையே நடத்துகிறவங்க, சிஏ, பிகாம், கணிதம் போன்ற துறைகளில் ஜொலிக்கிறவங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர், தூதர், குதிரை தான் அப்போ இருந்தது. இராணுவத்திலேயே வந்து மலையில் பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது, அதாவது ரேஷன் பொருட்களை, காய்கறியோ அரிசி பருப்பை எடுக்கிறதுக்கு மலையிலேயே குதிரையை தான் அப்போ யூஸ் பண்ணாங்க. அப்போ குதிரை புதனுடைய காலகத்துவத்தில் வரும். ஒரு செய்தியை கடத்துறது. இப்போ வந்து வேற ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும். ஒரு சிறிய பையனை கூப்பிட்டு இந்த லெட்டரை போய் இந்த அக்காட்ட கொடுத்துட்றா அப்படின்னா ஒரு கடத்துறதும் இந்த புதனுடைய காரகத்துவம் தான். சொல்லி கொடுக்கறது, அது டீச்சராக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி ஒரு 10 பேருக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். பள்ளிக்கூடம் நடத்துறதும் இந்த புதன் தான். புத்தக கடை வச்சிருக்கிறவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, பத்திரிகையாளருங்க, இப்போ நேர்மையான தரவு செய்கிறவங்க, அவங்க பாருங்க, கொடுக்குறவர் ஒரு இடத்துல இருப்பார், வாங்குறவர் ஒரு இடத்துல இருப்பார். இந்த தரகர் வந்து அவர்கிட்ட அப்படியே வாங்கி அப்படியே மாற்றி விட்டுவார் வண்டி மூலமாக. இவருக்கு வர வேண்டிய பணம் அப்படியே வந்து சேர்ந்துடும். அது காய்கறியாக இருந்தாலும் சரி, அது வந்து அரிசி பருப்பாக இருந்தாலும் சரி, அது வீடு விற்கிறதா இருந்தாலும் சரி, நிலம் விற்கிறதா இருந்தாலும் சரி. வியாபார நுணுக்கம் வந்து இவங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். பேசியே விற்காததை விற்றுருவாங்க. இணையத்தில் இவங்க கெட்டிக்காரன் ஆவாங்க. அமேசான், பில்கேட், மைக்ரோசாஃப்ட், இணையத்தின் நாயகனே இந்த புதன் தான். திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறவங்களும் இவங்க தான். ஒல்லி பெண், புதன் வெளுத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க, குரு வெளுத்தவங்க குண்டாக இருப்பாங்க. சதை போட்டிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனுசு லக்கணம், தனுசு ராசி, மீன லக்கணம், மீன ராசியாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கன்னி மிதன சம்மந்தப்பட்டிருக்கும். சரியா? இது வந்து இந்த புதன் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அழின்னு எடுத்துக்கிடக்கூடாது. அதாவது 13-14 வயசுக்குள்ள ஒரு பையன், வயசுக்கு வராத ஒரு பொண்ணு, என்னைக்கு வயசுக்கு வந்துருச்சோ அன்னைக்கு அது புதன் இல்லை. என்னைக்கு ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டானோ அன்னைக்கு புதன் இல்லை. அப்போ சிறு பிள்ளைகளை காட்டக்கூடியது தான் இந்த புதன். மேக்சிமம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்களே கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நம்ம நேயர்களும் பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா காரகத்துவங்கள் வந்து நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. சரியா? இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.